இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கருவாடை 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தட்டக்காரப்பொடி தான் இது. யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இடிக்கல்ல மிளகு, சோம்பு, பூண்டு சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். கருவாட்டு குழம்போட கடைசியில் இதை போடும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போது குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், கடுகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பூண்டு பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணி 1 கப் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக உப்பு போட்டுட்டு குழம்பு கொதிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாட்டையும் போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு மிளகு சோம்பையும் போட்டு இறக்கணுன்னா அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்தில் முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.